ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு விப்லான் டியூப்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோரேமான் ஆப்பி அப்படிங்கிற ஒரு ஸ்டண்ட் கேமு தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். எங்கே பார்த்தாலும் டோரேமானவே இருக்கு பாருங்க. இது ஒரு ஸ்டண்ட்டு கேமு பார்த்தீங்களா, ஆரம்பத்துலேயே இப்படி கொடுத்துருக்காங்க, நடுவில் கேப் இருக்குது. ஐயோ, ஃபஸ்ட் பர்சன் போட்டது ஒரு தப்பாடா. சரி பரவாயில்ல, ஆரம்பத்துலேயே கீழே விழுந்து ஒரு பாயிண்ட்டை குறைச்சாச்சு. ஆரம்பத்துலேயே கீழே விழுகிறோம் பாருங்க, ரெண்டாவது டைமும் கீழே விழுந்துட்டோம். ஏண்டா எப்படா அதை தாண்டுறது? கரெக்டாக தாண்டா குதிச்சேன். அட் லாஸ்ட் ஏய் திடீர்னு எறும்பு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டோம். இது போதும். என்னம்மா நின்ன இடத்துலையே நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துருக்க? டேய், என்னடா ஏறி போகிற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கீங்க. எங்கே பார்த்தாலும் பாருங்கள் டோரேமானு. வெளியே நான் ஃபஸ்ட்டு கேம் பிளே இது பண்ணலான்னு பார்த்தப்போ நோபிட்டாவும் இருந்தான், இல்லை வெறும் டோரேமானாக இருக்குது. என்ன டோரேமானோட ஃப்ரெண்டு அந்த மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் இங்கே வச்சுருக்காங்க. எங்கே நோபிட்டாவே காணோம். அது அந்த கார்ட்டூனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நோபிட்டா, அதுக்கப்புறம் தான் டோரேமான்னே வரும். வேறு டோரேமான் தான் இருக்குதுங்க. என்னடா சொல்கிறீங்க? என்னடா இது? இங்கே வருங்க அவனோட ஃப்ரெண்ட். ஐயோ, என்ன செஸ் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஏய், ரெட்டில் விழுந்தா செத்து போயிடுவோமா? முன்னாடியே சொல்ல வேண்டியதான்டா. கீழே விழுந்து செத்து போயிட்டோம் நம்ம. வாங்க, இப்போ ரெண்டாவது டைமு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு கை வந்த கலை. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அந்த கேம் பிளேயில் படாத பாடுபட்டுட்டேன் நான். அது வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா எப்படி ஜம்ப் பண்ணாலும் விழுந்துடுறான். எப்படா ஏறுறது? ஒழுங்கா பக்கத்தில் விழுங்க, ஸ்டார்டிங்கில் விழுந்தாங்க. டேய், தாண்டி வந்தாச்சா? ஏதோ பக்காய் நம்ம தாண்டி வந்துட்டோம். என்னடா இது? எப்படா போனேன் நான்? தம்பிலா, எக்ஸ்ட்ரா ஒன்று தாண்டி வந்துட்டோமா என்ன? இங்கே வருங்க, மேலே ஏதோ இது மாதிரி இருக்குது. ஸ்விம்மிங் பூலு. என்னடா உக்காந்துட்டேன்? என்னடா பண்ண இப்போ குதிச்சு? இல்லை தாண்டி வந்தாச்சா என்ன? என்னடா ஆச்சு இப்போ? எங்கே போய் எங்கே வந்திருக்கோன்னே தெரியலையே. உங்களோட டோரேமானோட வாய் இருக்கு பாருங்க, தலையில் பக்கெட்டோட தலைவர் போயிட்டுருக்காரு. டேய் கொப்பா மாவனே, ஏன்டா இப்படி பண்ணுற? மக்களே, இவனுங்க வந்து நம்மளை தாண்ட விடக்கூடாதுன்னே பண்ணிகிட்ருக்கானுங்க. என்ன இப்போ வேறு எதாவது இடத்துல இருக்கோம்? என்னடா குழப்பிகிட்டு இருக்கீங்க? எல்லாம் அப்படிவா போயிட்டுருக்கான். ஐயோ, இப்போ எங்கிட்ட போய் நிற்க போகிறான்னு தெரியலையே. இன்னும் வெறும் மேகமாக இருக்குது. அதே இடத்துல தான் வந்து நின்று. திருப்பி தாண்டி போகணுமா? இப்போ தான் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கே போயிருந்தோன்னு தெரியலையே. இங்கே இருங்க, எங்கே போனாலும் செஸ் போர்டு. செத்து போயிட்டானா? இப்போ எங்கே போய் ஒன்று இருக்கு வைக்க போகிறாங்க. என்னடா அது? இங்கே எது பண்ணுறதுனாலும் சொல்லிட்டு பண்ணுங்கடா. திடீர்னு வைக்கிறாங்க. என்ன இது? ஐயா, படியா வருது, படியெல்லாம் வருது. இப்போ நான் எப்படா போனா? அடச்சி, எங்கே போய் இறக்கி விட போகிறாங்கன்னு சொல்லி இதை முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிட மாட்டிருக்கே.
இப்போ எங்கே நம்ம வர வேண்டிய இடத்துக்கு இறக்கி விட்டுருக்காங்களா? ஏய் ஏண்டா கேப் இருக்குன்னா சொல்லிட்டு வைக்க வேண்டியதுண்டா. பெரிய கேப்பாக வச்சுருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். சின்ன கேப்பாக வச்சு கூட காட்டிட்டேன். ஏய் இதெல்லாம் செம கஷ்டம்டா. என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஐயா படி போய்கிட்டே இருக்கு. படியே அப்பா சாமி, நல்ல வேலை இங்கே வந்துட்டோம். எங்கிட்ட எப்படித்தான் ஆகணும்னே தெரியலையே. அவன் அந்த சைடு தான் போகிறான். அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே போக வேண்டியதான். எவன்டா இந்த கேமோட டெவலப்பரு? எவன் இந்த கேமை செஞ்சானே தெரில. ஐயோ ஜஸ்ட்டு தொப்பி போட்ட தலையா. ஜஸ்ட் மிஸ்லேயே போயிட்டுருக்கோம். ஒரு நாள் வந்து நம்ம மிஸ்டு கால் சொல்லி வாய முடியல. மிஸ்டு கால் ஐட்டம் போய் சரி கீழே போய் விழுந்துட்டான். எங்கே வந்துட்டானா? ஏய் இது என்ன இடம்டா? அப்பா எங்கே இருக்கோன்னு பாருங்க, ஒரே மேகமூட்டமாக இருக்கு. குதிகி குதி குதி குதியே கீழே போய் விழுந்துட்டான். ஐயோ கையை வச்சுட்டு கம்முனே இல்லாமல் நம்ம எதுதான் அறுத்திட்டு இருக்கோம். இந்த பொண்ணு இப்படி தான் போகுது, நம்மளும் அப்படியே போவோம். அம்மா ஆண்டி எங்கே போகிறீங்கன்னு ஏய் ஏய் எப்பட்றா நான் கீழே விழுந்தேன்? படாத பட வேண்டியதாக இருக்கே. இப்படி வந்தோம், சரி இப்படி போனோமா? இந்த நேரம் பார்த்து எவனும் வர மாட்டேங்கிறான். வந்தால் வச்சு அவனை ஃபாலோ பண்ணி போய் நம்ம ஏதாவது தப்பிச்சுக்கலாம். ஏதாவது டம்மியாக ஏதாவது இருக்குமோ? என்னடா கீழே இப்படி இவ்வளோ காட்டிகிட்டு இருக்கீங்க? ஏறுங்க. வந்த இடத்துக்கே திருப்பி அமுச்சு விட்டாங்க. இப்போ இதுதான் எண்டா என்ன? இந்த கேம் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. என்னடா உக்காண்ட்ட? எல்லாம் இருக்கிறத பார்த்தா இந்த இடம் கோளாறுன்னு. ஏய் ஏய் மாஸ்க்லாம் போட்டு கீழே விழுந்துட்டாப்புல. பாருங்க டோரேமான் நினைச்சு இருக்கு. இன்னும் 2-3 தடவை விழுகுறோம். ஓ இது 4 ஏதாவது ஒன்று டம்மியாக இருக்கும்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே வந்துடுச்சு. ஏதாவது ஒரு டம்மியாக இருக்குன்னு யோசித்தேன். இப்போ எங்கே போய் விட்டோமோ அங்கேயே விட்டுட்டானுங்க மக்கள். இந்த செஸ் போர்டு வேறு இருக்குமே, இதெல்லாம் நம்ம தாண்டி வந்தாச்சு. இன்னும் உப்பு கீழே கொட்டுற மாதிரி போய் விழுகிறானுங்க. யாரா நீங்கள்? அத்தனை பேர் அட் அ டைமில் விழுந்துருக்காங்கன்னா அங்கே ஏதோ பெருசாக ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் என்ன சம்பவம்னு தெரில. பொண்ணு சிட், அதுவும் போய் சாவறத நான் பார்க்கலன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அட பாவிகளா. ஓ இங்கேருந்து அப்படி போனோம்னா அங்கே தான் போய் சேருவோம். அதுதான் எண்டா? இந்த டைமாச்சு கரெக்டாக போயிடணும்னு சொல்லி வாயமுள்ள கீழே விட்டுட்டான். எங்கடா இறக்கி விட போகிறீங்க? அது எண்டுக்கு போய் அப்படியே வீடியோ முடிச்சுக்க வேண்டியதான். இன்னும் ஒரே பொப்பா இருக்கு. இல்லை எது இந்த உக்குலா கோ கீழே தட்டிக்கிறா அப்படின்னு ஏதோ ஒன்று வரும். அந்த ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஸ்குவிட் கேமுன்னு. அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன்.
நான் கூட ஒரு நாள் பார்த்தேன். அதில் வர மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்காங்க. சில கண்ணாடி எல்லாம் டம்மியாக இருக்கும், சில கண்ணாடி தான் ஒரிஜினலாக இருக்கும். இது ஒரிஜினலாக இருக்கணும். ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? திருப்பி அங்கேயே இறக்கி விட மாட்டானுங்களா? என்ன இடம்டா அது? இங்கேயோ வந்து இறக்கி விட்டானுங்க. இந்த கேம் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த கேமை விளையாட வந்துட்டு வேற ஒரு கேம் விளையாட போகிறோம். கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். போ அந்த சைடு கேமு. இது பிகியா? ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பொப்பி ப்ளே டைம் சாப்டர் 3 தான் விளையாட போகிறோம். ஓகே, பை பை, டாட்டா.